வீட்டுக்கடன், வாகன கடன் பெறுவது இனி கடினமா? சிபில் கெடுபிடியும் ஆர்பிஐ விதிகளும். வாடிக்கையாளர்களின் நலன்களுக்காகவும் வங்கிகளை கடன் பிரச்சனையில் சிக்காமல் தவிர்க்கவும் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது புதிய விதிகளை அறிமுகம் செய்வதுடன் ஏற்கனவே இருக்கும் விதிகளில் மாற்றமும் திருத்தமும் செய்வது வழக்கம். அந்த வகையில் வங்கியில் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சிபில் ஸ்கோரில் குறிப்பிட்ட ஸ்கோரை அளவுகோலாக வைத்து கடன் வழங்க ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை வகுத்துள்ளது. இதன்படி வங்கி வாடிக்கையாளர் ஒருவருக்கு குறைந்தபட்சம் சிபில் ஸ்கோர் 730 இருந்தால் மட்டுமே வீட்டுக்கடன், வாகன கடன் வழங்குவது குறித்து வங்கிகள் பரிசீலிக்க முடியும். சிபில் ஸ்கோர் 730க்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் கடன் பெறுவதை கடினமாக்கும் வழிமுறைகளை முடிவு செய்துள்ளது. இந்த புதிய விதிகள் 2027 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வங்கிகளில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் வாங்குவோர் நிலை குறித்தும் அவர்கள் திருப்பி செலுத்தும் தன்மை, திறன் ஆகியவற்றை அறிந்து வங்கிகள் கவனத்துடன் கடன் வழங்க இந்த விதிகளால் முடியும். வீட்டுக்கடன், வாகன கடன் கேட்டு விண்ணப்பிக்கும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் விண்ணப்பங்கள் அடுத்த ஆண்டிலிருந்து தீவிரமாக ஆய்வு செய்யப்படும். இந்தியாவில் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தான் வாராக்கடன். இந்த சிக்கலில் இருந்து வங்கிகளை மீட்கும் வகையில் புதிய நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுத்து வருகிறது. சில நேரங்களில் வாடிக்கையாளர்களின் தன்மை அறியாமல், கடனை திருப்பி செலுத்தும் திறன் அறியாமல் வங்கிகள் கடன் அளிக்கின்றன. அதனால் வாடிக்கையாளர்களில் சிலரால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்படும் போது அது வாராக்கடனாக மாறிவிடுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக ரிசர்வ் வங்கி எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள், விதிகளால் வங்கிகளின் வாராக்கடன் குறைந்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு வங்கிகளின் வாராக்கடன் 10,36,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் படிப்படியாக குறைக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டில் அது 4,18,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த வாராக்கடன் அளவை மேலும் குறைக்கவும் கடன் வழங்கும் முறையை சீரமைக்கவும் தான் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் பெறுவதை ரிசர்வ் வங்கி கடினமாக்குகிறது. ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிகளால் வங்கிகள் தங்களுக்கு நேரும் தவறுகளை முன்கூட்டியே அறிந்து மதிப்பிட முடியும். வாடிக்கையாளர்களின் பணத்தையும் பாதுகாப்பாக வைக்க முடியும். எதிர்காலத்தில் ஏற்பட போகும் இழப்பை அறிந்து இப்போதே வங்கிகள் தங்களை தயார் செய்யவும் முடிகிறது. வங்கிகளின் இந்த பாதுகாப்பான அணுகுமுறை நிதி அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதே சமயம் பொருளாதாரத்தில் கடன் வழங்குவதில் கட்டுப்பாடுகள் ஏற்படும் போது அதில் பொருளாதார வளர்ச்சியையும் வங்கிகளின் லாபத்தையும் பாதிக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் ஒருவர் கடன் பெறுவதற்கு அவர் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதும், வர்த்தகராகவோ அல்லது தொழில் நடத்துபவராகவோ இருந்தால் எவ்வளவு தொகை பண பரிவர்த்தனை, வர்த்தகம் செய்கிறார், அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதெல்லாம் முக்கியமல்ல. இது போன்ற அம்சங்களை ஆய்வு செய்வதை விட வங்கிகள் தற்போது கடன் கேட்க வரும் வாடிக்கையாளரின் சிபில் ஸ்கோரை தான் ஆய்வு செய்கின்றன. சிபில் ஸ்கோர், அதாவது கடன் பெற்று அந்த கடனை உரிய தேதியில் திரும்பி செலுத்தும் நபராக இருந்தால் அவரின் ஸ்கோர் உயர்ந்திருக்கும். அவ்வாறு சிறந்த ஸ்கோர் வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கு தான் வங்கிகள் கடன் வழங்க முன்னுரிமை வழங்குகின்றன. அதே சமயம் குறைந்த சிபில் ஸ்கோர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர் நல்ல வாடிக்கையாளராக இருந்தாலும், சிறந்த பண பரிவர்த்தனை செய்திருந்தாலும் அவருக்கு கடன் வழங்குவது கடினமாகும். அவ்வாறு சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்கும் வாடிக்கையாளருக்கு கடன் அவசியம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் பட்சத்தில் கூடுதலான பிணையம், பிணையதாரர் சொத்து மதிப்பு, அதிகபட்ச வட்டி ஆகியவற்றை வங்கிகள் விதித்துதான் கடன் வழங்குவதை பரிசீலிக்கின்றன. அந்த வகையில் ரிசர்வ் வங்கி வகுத்து வரும் விதிமுறைகளில் சிபில் ஸ்கோர் 730க்கும் குறைவாக வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வாகன கடன், கல்வி கடன், வீட்டுக்கடன் வழங்குவது கடினமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வாடிக்கையாளர்களிலும் தொழில்துறையினரிலும் 62% பேரின் சிபில் ஸ்கோர் ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கும் 730 ஸ்கோர்களுக்கும் குறைவாக இருக்கிறது. இந்த விதிகள் 2027ஆம் ஆண்டு ஏப்ரலில் நடைமுறைக்கு வந்தால் வீட்டுக்கடன், வாகன கடன் பெறுவது கடினமாகும். வங்கிகளை பொறுத்தவரை பணத்தை டெபாசிட் செய்யும் வாடிக்கையாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும், வாரா கடனிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் வலிமையான, ஸ்திரமான, நம்பிக்கையான கடன் பெறுவோரை கண்டறியவை இந்த கட்டுப்பாடுகள் புகுத்துகின்றன. அதே சமயம் கிரெடிட் ஸ்கோர் 730க்கும் அதிகமாக வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இன்றி கடனை வழங்கவும் முடியும். நிதி பரிவர்த்தனை ஒழுக்கமாகவும் கடனை முறையாக திருப்பி செலுத்துபவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். 730க்கும் மேல் சிபில் ஸ்கோர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் கடன் கேட்கும் போது விரைவாக பரிசீலிக்க முடியும். குறைந்த வட்டியும் வழங்கிடவும் வங்கிகளால் சாத்தியமாகும். இந்த புதிய விதியின் கீழ் கடன் வாங்குபவர் மாத தவணைகளை சரியான நேரத்தில் செலுத்துகிறாரா என்பதை மட்டும் வங்கிகள் கவனிக்காது. மாறாக கடன் பெறுவோர் நிதி சூழல், சொத்து விவரம், கடன் திரும்பி
திருப்பி செலுத்திய கடந்த கால அறிக்கை, சிபில் ஸ்கோரில் ஏற்பட்ட மாற்றங்கள், வருமான நிலைத்தன்மை, ஏற்கனவே இருக்கும் கடன், எந்த மாதிரியான வேலையில் இருக்கிறார் என்பதையும் ஆய்வு செய்துதான் கடன் வழங்க பரிசீலிப்பர். ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும்போது வங்கிகளில் கடன் பெறுவது கடினமாகும். ஆதலால் இப்போதே வாடிக்கையாளர்கள் தங்களை தயார் செய்து தேவையான மாற்றங்களை செய்து ஆரோக்கியமான சிபில் ஸ்கோரை கொண்டு வர முயலலாம். ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான இஎம்ஐகளை சரியான தேதிகளில் செலுத்த வேண்டும். கிரெடிட் கார்டு பில்களை சரியாக காலக்கெடுவில் முடிக்க வேண்டும். கூடுதலாக கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் கிரெடிட் ஸ்கோர் உயர்ந்து சிபில் ஸ்கோர் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் சிபில் ஸ்கோர் தான் மிகவும் சக்தியான சொத்தாக இருக்கும். அதை சிறப்பாக பராமரித்தால் கடன் பெறுவது வரும் காலத்தில் எளிதாகும். குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் வழிமுறையும் இலகுவாகும். ரிசர்வ் வங்கி வாடிக்கையாளர்களின் நலனுக்காக சமீபத்தில் புதிய விதியை அறிமுகம் செய்துள்ளது. இதன்படி வங்கிகள் வாடிக்கையாளர் ஒருவருக்கு கடன் வழங்கும் போது அவரின் விருப்பமின்றி வலிந்து சில நிறுவனங்களின் காப்பீடு, பரஸ்பர நிதி திட்டங்கள் ஆகியவற்றையும் விற்பனை செய்கின்றன. வாடிக்கையாளர்களும் தேவைக்கு கடன் கிடைக்கிறதே என கருதி அதை ஏற்கின்றனர். ஆனால் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த புதிய விதியின் கீழ் வாடிக்கையாளர் விருப்பமின்றி, ஒப்புதலின்றி இது போன்ற செயல்கள் வங்கிகள் ஈடுபட்டால் அவற்றின் மீது புகார் அளிக்க முடியும். தங்களிடம் வேண்டுமென்றே விற்பனை செய்த காப்பீடு, பரஸ்பர நிதி திட்டங்களுக்கான பணத்தையும் வாடிக்கையாளர்கள் திரும்ப பெறலாம். இந்த விதி 2027 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த புதிய விதியின் மூலம் வங்கிகள் தங்களின் ஏஜென்ட்டுகள் மூலம், ஊழியர்கள் மூலம் வாடிக்கையாளர்களிடம் நயமாக பேசி காப்பீடு, பரஸ்பர நிதி, சேமிப்பு திட்டங்கள் ஆகியவற்றில் சேர்க்க கூற முடியாது. மேலும் சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்கள் மூலம் பரப்புரை செய்வது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்வது போன்றவற்றிற்கும் தடை செய்துள்ளது ரிசர்வ் வங்கி. மிக குறிப்பாக வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என தெரிந்தால், சந்தேகப்பட்டால், தவறுதலாக விற்கப்பட்டதாக என உணர்ந்தால் வங்கி மீது ரிசர்வ் வங்கியிடம் புகார் அளிக்கலாம். விற்கப்பட்ட அந்த சேவை, காப்பீடு ஆகியவற்றிற்கான பணத்தையும் வாடிக்கையாளர்கள் திரும்ப பெறலாம்.